ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் சாஃப்டான எக்லெஸ் கேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறேங்க. ஒன்று பனானா கேக், இன்னொன்று ஹனி கேக். முட்டை, தயிர், வினிகர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டேஸ்டாக இந்த கேக் ரெசிபிஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு கேஸ்லயே ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஹனி கேக்கை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் கேக் செய்யறதுக்கு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து மிக்சிங் பவுல்ல சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நார்மல் சுகரை மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து கிடைக்கும். இப்போ 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரையை மிக்சிங் பவுல்ல ஆட் பண்ணிட்டேன். இதோடவே 1/2 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். நல்லா இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை முழுசா கரையணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஆயிலோட சேர்த்து சர்க்கரையை நல்லா பீட் பண்ணிட்டேன். இதோடவே 1/4 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாங்க. நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸை கிராம்ஸ்லயும் கப்லயும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. நான் எல்லாமே 250 ml கப்ல மெஷர் பண்ணி சேர்த்திருக்கேன். 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எந்த பிராண்ட் பால் பவுடருக்கு வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. 10 ரூபா பால் பவுடர் பாக்கெட்ல 2 பாக்கெட் வந்து சேர்த்துனீங்கன்னா சரியா இருக்கும். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் சேர்த்துட்டு கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒரே டைரக்ஷன்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப நம்மளோட கேக் பேட்டர் ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எடுத்து ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சில விழுகணும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கேக் பேட்டர் ஊத்துறதுக்காக கேக் டின் வந்து நல்லா ஆயில் போட்டு கிரீஸ் பண்ணிட்டு பட்டர் ஷீட் உள்ள வந்து போட்டு வச்சிருக்கேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை வந்து டின்ல ஊத்திக்கலாம். இந்த மாதிரி நல்ல மடிப்பா ரெடி பண்ணிக்கோங்க. நான் சொல்லிருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கேக் வந்து கிடைக்குங்க. இப்ப கேக் பேட்டர் ஃபுல்லாவே நான் வந்து வலிச்சு ஊத்திட்டேன். கேக் பேட்டரோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு 180 டிகிரில ஓவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேங்க. சப்போஸ் நீங்க குக்கர்லயோ கடாயிலயோ செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா மீடியம் ஃபிளேம்ல 10 நிமிஷம் கடாயை வந்து ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் லைட்டா டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஓவனுக்குள்ள கேக் பேட்டரை வச்சிடலாம். உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். 180 டிகிரில 45ல இருந்து 50 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. நீங்க கேஸ்ல செய்யற மாதிரி இருந்தா 45 நிமிஷம் நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைமிங் வந்து சரியா இருக்கும். பாருங்க, நம்மளோட கேக் நல்லா ஃபிளஃபியா வர ஆரம்பிச்சிருச்சு. டைமிங் முடிஞ்சோன்னா வெளியே எடுத்துடலாம். பாருங்க, நான் ஒரு 50 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கிட்டேன். நல்லா சூப்பரா நம்மளுக்கு பொங்கி வந்திருக்கு. எடுத்துடலாம். நம்ம எக் போடாதனால கேக்கோட கலர் வந்து மேல நல்லா பிரவுன் கலர்ல வரல, லைட்டா தான் வந்திருக்கு. இப்ப கேக் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டிக் வச்சு உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப அந்த ஸ்டிக்ல மாவு ஒட்டாம வந்திருக்கு. இப்ப நம்ம கேக் வந்து நல்லா வெந்திருக்குங்க. இப்ப கேக்க வெளியே எடுத்துடலாம். சூடோட இருக்கும் போதே கேக்க வந்து டிமோல் பண்ணிருங்க. ஃபுல்லா இந்த மாதிரி சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். கேக் பாருங்க பரா பேக் ஆகி வந்திருக்கு. பட்டர் ஷீட்டை அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். கேக் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஹனி கேக் மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப சிரப் ரெடி பண்றதுக்காக பேன்ல 1/3 கப்ல 1/2 கப் அளவு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப சக்கரை கரையும் போதே 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஹனி கேக்குக்கு கண்டிப்பா வந்து தேன் சேர்த்தீங்கன்னா தான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்ப 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இதோடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரோட நான் வெனிலா எசன்ஸ் சேர்க்கல, அதனால நான் இந்த டைம்ல சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா கேக் பேட்டரோட கூட சேர்த்துக்கலாம். இப்போ எசன்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்ப நம்ம சர்க்கரையும் பாருங்க நல்லா முழுமையா கரைஞ்சிச்சு. இப்ப நம்ம சிரப் ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டும். நம்ம கேக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூம் டெம்பரேச்சர் வந்துச்சு. லைட்டா உள்ள வார்மா தான் இருக்கு. நம்ம கேக்கோட டாப் லேயரை மட்டும் லைட்டா கட் பண்ணிக்கலாங்க. நம்ம சிரப் வந்து ஊத்தும் போது நல்லா வந்து சோக் ஆகணும், அதுக்காக. இப்ப டாப் லேயரை மட்டும் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன். கேக் பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு, ரொம்பவே சாஃப்டா வந்திருக்குங்க. இப்ப கேக் அப்படியே நான் உல்டாவா திருப்பி போட்டுட்டு ஸ்டிக் வச்சு நல்லா இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். அப்பதான் நம்ம சுகர் சிரப் ஊத்தும் போது நல்லா உள்ள வரைக்கும் அப்சர்வ் ஆகி நல்லா ஜூசியா இருக்கும் நம்ம கேக் சாப்பிடும் போது. நல்லா இந்த மாதிரி ஸ்டிக் வச்சு ஃபுல்லா இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப் லைட்டா வார்மா இருக்கு, ஊத்தி விட்டுக்கலாம். நல்லா ஊத்திட்டோம்னா நல்லா உள்ள வரைக்கும் அப்சர்வ் ஆகி நமக்கு சாப்பிடும் போது ரொம்பவே ஜூசியா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இப்ப நான் இந்த மாதிரி சுகர் சிரப்பை ஃபுல்லா சேர்த்துட்டேன். இப்ப இன்னொரு கப்ல மேல கோட்டிங்காக 2 டேபிள் ஸ்பூன் ஜாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் இல்லனா நார்மல் ஜாம் எது வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்லனா கிரஷ் இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. ஸ்ட்ராபெரி கிரஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஜாமை சேர்த்துட்டு லூஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா ஜாம் வந்து லூஸ் ஆயிரும்.
இப்ப இந்த மாதிரி நல்லா லூஸ் ஆகும்போது இதோடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஹனி சிரப்பை கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கேக் மேல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜாம் சிரப்பை கேக் மேல அப்ளை பண்ணிக்கலாங்க. கேக்கோட டாப்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஜாம அப்படியே ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. இப்ப நல்லா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா டெசிகேட்டட் கோகனட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டி அண்ட் ஜூசியான ஹனி கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. முட்டை, தயிர், வினிகர்னு எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே இந்த கேக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். கேக் வேகறதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும். கேக்கோட பேட்டர் ரெடி பண்றதுக்கு 10 நிமிஷமே அதிகம்தான். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. கேக் பாருங்க எவ்வளவு சாஃப்டா கட் ஆகுதுன்ட்டு. உள்ள நல்லா நம்ம ஊத்தின சுகர் சிரப்பெல்லாம் நல்லா சோக் ஆகி செம்ம ஜூசியா இருக்குங்க. சாப்பிடவே செம்ம எம்மியா இருக்கு. கேக்கெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க கூட இந்த கேக்கை கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல் கேக்கே காலி பண்ணிடுவாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதே போல நீங்களும் டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த எக்லெஸ் ஹனி கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. இருக்கும் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான இந்த பனானா கேக்கை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனானா கேக் செய்யறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி 2 வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேங்க. பெரிய சைஸா இருந்தா நீங்க 1 கூட சேர்த்துக்கலாம். மிக்சிங் பவுல்ல வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப 2 வாழைப்பழத்தையுமே நான் கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி வாழைப்பழத்தை வந்து நல்லா மையா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மேஷர் இருந்தா கூட நீங்க மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஃபோர்க்லயே மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம மிக்சியில அரைக்கிறதுனால அரைச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி மேஷ் பண்ணிட்டு நம்ம கேக் செய்யும் போது சாப்பிட இன்னுமே டேஸ்டா இருக்குங்க. இதோடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்ல வாசமா இருக்கும். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப இதோடவே 1/2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க. சுத்தமான நாட்டு சக்கரை சேர்த்திருக்கேன். நீங்க பொடிச்ச வெல்லம் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லன்னா பொடி பண்ண சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பழத்தோட நாட்டு சக்கரையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கரைஞ்சு வரணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதோடவே 1/4 கப் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பிளேவர் இல்லாத ஆயிலா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1/4 கப் அளவு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு எக்லெஸ் பனானா கேக் தான் ரெடி பண்ண போறோம். அதுக்காக நம்ம தயிர் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. பால் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். கோதுமை மாவுக்கு பதிலா நீங்க மைதா மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஹெல்த்தியா இருக்கணுங்கிறனால நான் இன்னைக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். 1/4 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும், ஒட்டுக்கா சேர்த்த வேண்டாம். பாருங்க, 1/4 கப் அளவுக்கு நான் பால் வந்து சேர்த்திட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. 1 டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகருக்கு பதிலா நீங்க லெமன் ஜூஸ் கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வினிகர் வந்து சேர்க்கறனால நம்ம கேக் வந்து நல்ல ஸ்பாஞ்சியாவும் நல்ல பொங்கியும் வரும். இப்ப வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, பேட்டரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து திக்காவும் இல்லாம ரொம்ப லூஸாவும் இல்லாம நமக்கு இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்ப நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப ஒரு வாட்டி ஸ்பாச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி சைடுல இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எடுத்துட்டேன். இதோடவே 5-6 முந்திரி பருப்பை 2 உடைச்சு சேர்த்துக்கிறேங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நம்ம கேக் சாப்பிடும் போது அங்கங்க கடிப்படும் போது டேஸ்டா இருக்கும். இப்ப முந்திரி பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இதோடவே நீங்க டேட்ஸ் இருந்தா கூட டேட்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தா கூட நீங்க சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கேக் பேக் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி கேக் டின் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பாத்திரமோ இல்ல டிஃபன் பாக்ஸோ கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கேக் டின்ல இந்த மாதிரி ஆயில நல்லா வந்து கிரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு மேல நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். பட்டர் ஷீட்டுக்கு மேலயும் கொஞ்சமா ஆயில் வந்து நான் கிரீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் பேட்டரை வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம இன்னைக்கு ஓவன்ல வந்து ரெடி பண்ண போறது கிடையாது, கேஸ்ல தான் நம்ம வந்து ரெடி பண்ண போறோம். அடுப்புல குக்கர் வச்சிருக்கேன். குக்கரை 10 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல நான் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேங்க. உள்ள ஸ்டாண்ட் ரேக் வச்சு மீடியம் ஃபிளேம்ல ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன். நீங்க ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப நான் கேக் பேட்டரை வலிச்சு இந்த மாதிரி டின்ல ஊத்திட்டேன். ஒரு வாட்டி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுட்டேன். மேல கொஞ்சமா டெக்கரேஷனுக்காக கிரேட் பண்ணி வச்சிருக்கிற நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேங்க. பாதாம் முந்திரி கொஞ்சமா வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். பாக்குறதுக்கு அழகா இருக்கும். சேர்த்துட்டேன். இப்ப நம்ம ரெடி பண்ணிருக்க கேக் பேட்டரை
குக்கர்ல உள்ள வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உள்ள வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலதான் நான் வந்து டின் வச்சுக்கிறேங்க. இப்ப அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏர் எதுவுமே போகாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. பிளேட் வச்சு மூடிட்டு மேல வந்து வெயிட் வச்சுக்கிறேன். அப்படியே இருக்கட்டும். நம்ம கேக் வேகறதுக்கு 45 இருந்து 50 நிமிஷம் ஆகுங்க. ஓவனா இருந்தாலும் சேம் டைமிங் தான். 180 டிகிரில 40 இருந்து 45 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்லோ ஃபிளேம்லயே பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்ப நான் ஒரு 50 நிமிஷம் கேக்க வந்து விட்டுருந்தேன். பாருங்க நம்மளோட கேக் வந்து சூப்பரா வெந்திருக்கு. நல்லா உப்பி வந்திருக்கு. மேல நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம் ஃபுல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு. சென்டர்ல அந்த மாதிரி குத்தி பாருங்க. அப்பதான் மாவு ஒட்டாம வருதா இல்லையான்னு தெரியும். மாவு ஒட்டாம வந்திருக்கு. நமக்கு கேக் நல்லா வெந்துருச்சு. இப்ப வெளியே எடுத்துடலாங்க. நல்லா சூடா இருக்கும். வெளியே எடுத்துடலாம். சூப்பரா வந்திருக்கு பாருங்க. மேல லைட்டா மட்டும் வெடிச்சிருக்கு. சூடா இருக்கும் போதே டிமோல் பண்ணிடலாம். டின் வந்து நல்லா சூடா இருக்கு. சைடெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து விட்டுட்டு டிமோல் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பரா அழகா வந்துருச்சு பாருங்க கேக்கு. நல்ல டேஸ்டியான பனானா கேக். பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நான் அந்த பட்டர் ஷீட்டை வந்து அப்படியே வெளியே எடுத்துறேன். நம்ம கேக்கு சூப்பரா கலர் வந்திருக்கு. கீழேயும் நல்ல கலர் வந்திருக்கு. சைட்லயும் நல்ல கலர் வந்திருக்கு. நல்ல சாஃப்டா ஸ்பாஞ்சியா இருக்கு. கேக் நல்லா சூடா இருக்கு. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணா சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான். நம்மளோட கேக் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் வார்மா தான் இருக்கு. ஆனா நான் கேக் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளவு சாஃப்டா இறங்குது பாருங்க. நம்ம முட்டை, தயிர், மைதா மாவு, ஓவன் எதுவுமே யூஸ் பண்ணல. கேக் ரொம்பவே சாஃப்டா வந்திருக்குங்க. ரொம்பவே டேஸ்டாவும் இருந்தது. நாட்டு சர்க்கரையில தான் நம்ம செஞ்சிருக்கோம். அதனால கண்டிப்பா இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க கேக்கோ ஸ்வீட்டோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 2 வாழைப்பழமும் கோதுமை மாவும் இருந்தா மறக்காம இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோ பிடிக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.